ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லாவும் இருக்கணும். அண்ட் ஹாப்பியான டே அண்ட் ஹாப்பியான வீக்கெண்ட் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த வருஷம் மட்டும் இல்லை, அனைத்து நாளுமே நல்லபடியாக நம்ம தொடங்கணும் அப்படின்னா நம்ம டே ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் வருஷம் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை மட்டும் லிமிட் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்மளை எப்படி நம்ம வந்து செல்ஃப் லவ் பண்ணணும் அண்ட் செல்ஃபாக நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம், நம்மளை கேர் பண்ணுறவங்க நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம லைஃபை பிகிவ் பண்ணோம் அப்படின்னா லைஃப்பை லீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் அதுதான் உண்மையும் கூட. அது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் வந்து டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான். அண்ட் அந்த ரிவ்யூவோடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். அண்ட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியாக படம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும், அதுதான் உண்மை. எல்லா படமும் தான், இந்த படம்னு இல்லை. அண்ட் விடாமுயற்சி ரொம்ப நாள் எதிர்பார்த்து நிறையா நாள் தள்ளி போய் அண்ட் ஃபைனலாக February 6 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு, வியாழக்கிழமை. நான் இன்றைக்கி சாட்டர்டே February 8 இன்றைக்கி தான் படம் பார்த்தேன், பிகாஸ் இன்றைக்கி தான் லீவு கிடச்சிச்சு. ஸோ படம் பார்த்தேன். அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் என்னோடய தாட்ஸ் என்ன அண்ட் உங்களுக்கு அது எப்படி ரிலேட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய தாட்ஸ் என்ன அந்த வீடியோ சொல்ல. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், விடாமுயற்சி. அதான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் கழித்து நம்ம ஏகேக்கு வந்த படம். அவர் தான் தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அஜித் சாருக்கு வந்த படம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு வெறித்தனமான விஜய் சார் ஃபேன். பட் இருந்தாலும் அஜித் சாரை பிடிக்கும். நான் விஜய் ஃபேன் தான் தவிர மற்ற ஹீரோஸ்க்குலாம் நான் ஹேட்டர்ஸ் கிடையாது. ஸோ அண்ட் எனக்கு இந்த படம் எப்படி ஓகே ஆச்சு, இந்த படம் எனக்கு ஓகே ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் விடாமுயற்சி, மகிழ் திருமேனி, ஃபர்ஸ்ட் டேரக்டர்லேருந்து போயிடலாம். டேரக்டர் மகிழ் திருமேனி சார், அவரோட படம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் தடையர் தாக்க, தடம், மேகாமன் அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான படம், அந்த யூனிக்கான படம். அருண் விஜய் சாரை வச்சு எடுத்திருப்பாரு, மேகாமன் மட்டும் ஆர்யா சாரை வச்சு எடுத்திருப்பாரு. அண்ட் நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வேணால் டைம் இருந்துச்சு அப்படின்னா தடையர் தாக்க அண்ட் தடம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அண்ட் அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் ரொம்ப 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 சூப்பரான படம். அண்டு அவர் வந்து ஒரு படத்தோட ரைட்டிங்க்கு ரொம்ப டைம் எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப உட்காந்து ஒரு சீனும் உன்னிப்பாக எழுதியிருப்பார் அண்ட் இந்த படத்துலலாம். அண்ட் அதே மாதிரி தான் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துக்கும் ரொம்ப நாள் டைம் எடுத்து அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து அஜித் சாருக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து விடாமுயற்சி வந்து விடாமுயற்சின்னு இல்லை, அஜித் சாரோட இந்த படம் வந்து விக்னேஷ் சிவன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்படியே கேன்சல் ஆகி அப்படியே கை மாறி நம்ம மகிழ் திருமணி சாருக்கு வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எல்லாருக்கும் கேள்வியாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரையும் அவர் நல்லாவே யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் அனிருத், அவர் தான் இந்த படத்தோட பேக் போன் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு ஒன் ஆஃப் த பேக் போன், ஓகேங்களா. ஆனால் அவரோட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும் அண்ட் சவாத்திகா பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே சரி, விஷுவல்ஸாகவும் சரி அண்ட் பிஜிஎம்ஸாகவும் சரி, எந்த சீனுக்கு எது தேவையோ அண்ட் பிஜிஎம்ஸ் வந்து சீனை வந்து செம்மையாக எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. அண்ட் உண்மையாக சொல்லியாகணும், இந்த படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த பேக் ஒன் அனிருத் அவர்கள். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வெறித்தனமாக இருந்துச்சு. அண்ட் அசர்பைசானில் நம்ம பார்க்காத இடங்கள்லாம் நான் பார்த்ததில்லை, யாருமே மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் அதெல்லாம் இப்படி தான் இருக்குமா, இப்படிலாம் அந்த இடம் இருக்கா அப்படிங்கிறத அழகாக ஒரு சீனும் ஒரு ஷாட்டும் செமையாக அசர்பைசான் எப்படி இருந்துச்சு அண்ட் அதிஷாருக்கு வச்ச ஷாட்டாக இருக்கட்டும் அண்ட் கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி சும்மா தெறிக்க விட்டுருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் செட் ஒர்க் போட்டவங்க எல்லாருமே சரி, படம் செமையாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் வாங்க மெயின் மேட்ருக்கு வரும். நம்ம ஏகே அஜித் குமார் சார் அவர்கள், இந்த படத்தோட ஹீரோ அவர் தான், இந்த படத்தோட பேக் போன் அவர் தான், இந்த படத்தோட ஒன் மன் ஷோனும் அவர் தான். அண்ட் அஜித் சார், நீங்கள் வந்து அஜித் சார்ட்ட மாஸ் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா எல்லா கமர்ஷியல் படத்தில் இருக்கிற மாஸ் கமர்ஷியலாக அஜித் சாரை பார்த்து நீங்கள் பழகி போயிட்டீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளிக் ஆகாது. என்னை பொறுத்தவரை இந்த படம் உங்களுக்கு ஃப்ளிக் ஆகாது. பிகாஸ் இதில் நீங்கள் பக்கா ஒரு அஜித் சார் பெர்ஃபார்மராக நீங்கள் பார்ப்பீங்க. அஜித் சார் இருக்கிற மாசு, பஞ்ச் டைலாக்ஸ், 4 பேர் அடித்து உதைக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சுடுறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு காமன் மேனுக்கு ஒரு ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகுது, ப்ராப்ளம் கிளியர் ஆகுது. அந்த ப்ராப்ளத்துலேருந்து அந்த காமன் மேன் வந்து எப்படி வந்து தன்னை வந்து மீட்டுப்பான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அஜித் சார் லீவ் பண்ணியிருப்பார். உண்மையாக சொல்கிறேன், அந்த பெர்ஃபார்மர் அஜித் சாரை நீங்கள் அழகாக பார்ப்பீங்க. அண்ட் அஜித் சார் இடையில உடம்புலாம் குறைச்சிருந்தாரு, அழகாகவும் இருந்தார். அண்ட் இன்னொரு கெட்டப் ஒன்று இருக்கும். அண்ட் நீங்கள் அது ஃபோட்டோ கூட ரிலீஸ் ஆச்சு த்ரிஷா மேம் கூட. அண்ட் அந்த லைட்டாக பியர்லாம் வச்சுக்கிட்டு ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு ஆள் செம ஹேண்ட்ஸமாக இருப்பார். அண்ட் இந்த படத்தில் அந்த கெட்டப் பக்கா ஒர்க் ஆச்சு. அண்ட் ஒரு சீனுக்கும் செம்மையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னை பொறுத்த வரையும். அண்ட் இட்ஸ் எ குட் ஃபிலிம் தான் என்னை பொறுத்த வரையும். ஸோ ஒரு நல்ல கதை, ஆனால் அது நிறையா எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம்.
ஒரு அதே மாதிரி நான் வரிசையாக வந்துடுறேன், ஸ்டோரிக்கு வந்து அப்புறமா வரேன். தென் அர்ஜுன் சார் ஆஸ் யூஷுவல் அவருக்கு வயசு ஆகுமா ஆகாதானே தெரியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஹாப்பியாக ஃபேஸோட அண்ட் அவ்வளோ யங்காக இருக்கார் மனுஷன், செம எனர்ஜியோட இருக்கார். அண்ட் அவருக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் பக்காவாக இருந்துச்சு. அஸ் ஏ வில்லன் நீங்கள் படம் பாருங்கள், அவர் வந்து ஒரு எத்தரிக்க வெறித்தனமாக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி ரெஜினா கசாண்ட்ரா அவங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ், ஐ மீன் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்ட்ரஸில் ரெஜினா ஒருத்தவங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி ரெஜினா மேம் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்ட்ரஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சும்மா செம்மையாக இருந்துச்சு, வெறித்தனம் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. வித் அர்ஜுன் சாரோட வர சீன்ஸ் எல்லாமே அவங்க செம்மையாக எலிவேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஆரவ் வந்து பிக் பாஸ் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் தான் டைட்டில் வினராக இருந்தார். ஸோ அவரை வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிக் பாஸ் எனக்கு பிக் பாஸில் அந்தளவுக்கு ஆர்வம் மேலாம் அந்தளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சீசன் 1, 2, 3 அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து விரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான்லாம் பிக் பாஸ்லாம் பார்க்குறதில்ல. இது ஏன் தேவையில்லாமல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவர் பிக் பாஸில் வந்ததுன்னு சொன்னதால இந்த கண்டென்ட் போயிட்டுருக்கு. ஸோ அவர் பிக் பாஸில் அந்தளவுக்குலாம் எனக்கு அந்தளவுக்கு இது கிடையாது. பட் இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் ஆரவ் சார் இந்த படத்தில் உடம்புலாம் செம்மையாக வச்சுக்கிட்டு அண்ட் அவரோட நெகட்டிவ் ஷேடு தான், பட் அவரோட கேரக்டர் சூப்பராக எலிவேட் ஆகிருந்துச்சு. அவர் வர சீன்ஸ் வித் அஜித் சார்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவர் மேலே நமக்கு ஒரு கோவம் வரும், என்னடா இப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோவம். அண்டு த்ரிஷா மேம் சொல்லவா வேணும், நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து அவங்க செமையாக நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த படத்துலேயும் அவ்வளோ அழகாக இருக்காங்க அண்ட் அவ்வளோ க்யூட்டாக அண்ட் செமையாக சொல்கிறேன். இந்த படத்தில் அவங்கள செமையாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களோட கேரக்டர் அவங்க வந்து ஒரு பண்ணுற ஒரு சீன் வந்து நமக்கு கோவம் வரும். அஜித் சார்கிட்ட அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க அண்ட் நமக்கு அவங்களோட கேரக்டர் மேலே கோவம் வரும். பட் அதுவும் ஆக்டிங் தானே, பட் ரேட்டில் ரியலைஸ் ஆகும் திஸ் இஸ் அன் ஆக்டிங். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்தவரைக்கும். இந்த அழகாகவும் இருக்காங்க, சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே அந்த அசர்பைசான் வர கேரக்டரில் வர மக்களாக இருக்கட்டும் அண்டு அங்கே ஷாப் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும் அண்ட் நிறையா சீன்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட அஜித் சார் கேட்பார். ஸோ அவங்க உள்ள எல்லாருமே சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சரி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இது எல்லாமே படத்தோட ப்ளஸ்னே சொல்லலாம். அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்றும் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் கேட்குற ஒரு ஒய்ஃப் பிகாஸ் ஷீ ஹேஸ் அன் அஃபேர் அப்படிங்கிற விஷயத்த ஹஸ்பண்டை ஓப்பனாக சொல்கிறாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் எவ்வளோ அந்த ஒய்ஃபை லவ் பண்ணியிருந்தா அந்த ஒய்ஃபோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒய்ஃபை அவங்க வீட்டுக்கு போய் விட போவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு. அந்த இடத்துல அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகுது. அந்த இடத்துல ஒய்ஃபை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? கடைசியாக ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. பட் இந்த கதையை வந்து ஒரு சூப்பர் விறுவிறுன்னு நீங்கள் கொண்டு போகணுன்னா செம்மையாக கொண்டு போயிருக்கலாம். பட் மகிழ் திருமணி சார் வந்து ஸ்லோ ஸ்டார்ட்டாக கொண்டு போயிருப்பார். இதுதான் இந்த படத்தோட ஒரே ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பிக்கப் ஆகும், திரும்பி ஸ்லோவாகும், திருப்பி பிக்கப் ஆகும். அப்படி அதான் சர்ன்னு போய்ட்டு சர்ன்னு இறங்கும். ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும்தான் ஸ்லோ பிக்கப் தான் ஆகும். ஸோ அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் எல்லாருக்கும் உண்மையாக சொல்கிறேன் செமையாக பிடிக்கும், செமையாகவும் கிளிக் ஆகும் நான் நம்புகிறேன். அண்ட் அந்த படத்தை வந்து நம்ம பொறுமையாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளிக் ஆகும். அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து வேகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்துக்கும் தான் என்னோட கருத்து. அண்ட் இதனால தான் படம் நிறைய பேருக்கு வந்து கிளிக் ஆகுது. ஈவன் நம்மளோட அஜித் சார் ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் கிளிக் ஆகாததுக்கு காரணம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அஜித் சாருக்கு நிறையா மாஸ் சீன்ஸ் கிடையாது, நிறையா மாஸ் எலிவேஷன்ஸ் கிடையாது, பிஜிஎம்ஸ் பஞ்ச் டைலாக்ஸ் கிடையாது. ஒரு காமன் மேனாக பெர்ஃபார்மராக லீவ் பண்ணியிருப்பார். அதில் அஜித் சார் வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான். அண்ட் அசர்பைசானில் லொக்கேஷன்லாம் உண்மையாக சொல்லணும் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. நமக்கே பயமாக இருக்கும் அந்த ரோட்லாம் பார்க்குறப்போ, என்னடா அனாமத்தாக ஒரு ரோடு போகுது, அந்த ரோட்டில் நம்மளாம் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கதைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை. அண்ட் அந்த பர்ஃபார்மராகவும் சரி, பேக்ரவுண்ட் அதான் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் கடத்திட்டு போனதுக்கப்புறம் அஜித் சார் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதான் கதை. அண்ட் இதுக்கு நடுவில் அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் விளாண்டுருக்கும் ஒரு சீன்லேயும், அதுதான் உண்மை. எங்கே எந்த பிஜிஎம் வேணுமோ அதை தான் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பார் அனிருத் சார். அண்ட் இன்டர்வல் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸோடு தான் முடியும். ஸோ அந்த சஸ்பென்ஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். அந்த சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸை வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா உடச்சிருவாங்கங்கிறது தான் உண்மை. அதுதான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய டவுனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படம் சல்லுன்னு பிக்கப் ஆகிற மாதிரி ஆகும், டக்குன்னு டவுன் ஆகிடும். செகண்ட் ஹாஃபில் தான் படமே பிக்கப் ஆகும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் படம் பிக்கப்பே ஆகாது. அதுதான் பிரச்சனை. ஸோ படம் ஏறி இறங்கும், ஆனால் இங்கே படம் ஏறவே இல்லை, மீட்ரு இப்படியே மெயின்டைன் ஆகி இருந்துச்சா. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. அண்டு கிளைமேக்ஸ் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து படம் விருன்னு ஏறிடும். அந்த ஒரு 20 நிமிஷம் உண்மையாக சொல்கிறேன் செமையான சீனாக இருந்துச்சு. அண்ட் உண்மையாக செமையாக கிளிக் ஆகியிருக்கும். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், அஜித் சார் எஸ் எ பர்ஃபார்மராக இந்த படத்தில் சூப்பராக பார்ப்பீங்க.
லைக் தட் அஜித் சார், அர்ஜுன் சாரும் சரி, ரெஜினா மேமும் சரி, த்ரிஷா மேமும் சரி, அண்ட் ஒரு கேரக்டர் ஆரோவாக இருக்கட்டும், அவர் கூட வரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே. படம் ரொம்ப பொறுமையாக இருக்குது. மாஸ் சீன்ஸ் அண்ட் நிறையா சீன்ஸ் வந்து கம்மியாகிறது வந்து படத்தில் ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸிங். ஆனால் என்னத்தையும் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னத்தை மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான் கண்டிப்பாக வெளில வருவோம். அஜித் சார் படம் மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஸ்டோரி பேஸ்டு கதை. அதில் வந்து அஜித் சார் ஒரு கேரக்டர் லீவ் பண்ணியிருப்பார். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் சவாடிக்கா சாங் வந்து விஷுவல்ஸாக கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து இந்த ரோட் ட்ரிப் போகிறப்போ ஒரு சேட் சாங் ஒன்று வரும். ஸோ அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து கஷ்டப்பட்டு ஒய்ஃப் கொடுத்த சேர்றது தான் இந்த கதை. ஸோ படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு ட்ரூவாக ஒருத்தவங்க லவ் பண்ணுற பர்சன் வந்து அவங்க பார்ட்னரோட டிசிஷனை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் எனக்கு என்ன பர்சனலாக ஒப்பீனியனாக தோணுச்சு, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான கதை, சூப்பரான கான்செப்ட். பட் இதே விஷயம் ஒரு அஃபேர் விஷயத்தை வந்து ஒரு அஜித் சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துதோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் அவர் எப்படி அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அப்பயும் அவங்களுக்கு ஹேட் பண்ணாமல் அவங்களுக்காக என்னென்ன செஞ்சார் அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் படம். பட் இவங்களுக்காக நான் விட்டுட்டு போகிறவங்களுக்காக அஃபேர் வச்சுருக்கவங்களும் இப்படி செய்யணுமோ நமக்கே கோவம் வரும். பட் ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்க டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் விட்டுருவார். அண்ட் இதுதான் உண்மை. படத்தில் கடைசி பேர் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. அண்ட் படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் தான் பார்க்க முடியும். ரிப்பீட் மூலம் திருப்பி போய் எகனே தேட்டரில் பார்க்க முடியாது. தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து படத்தை வந்து சட்டிலாக போயிட்டே இருக்கும், ஒரே மீட்டரில் தான் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் மட்டும் ஏறி இறங்கிடும். ஸோ நீங்கள் படத்தை போய் ரிப்பீட் மோடில் கண்டிப்பாக வாட்ச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நல்ல படம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் விஷுவல்ஸோட சூப்பராக இருக்கும். அண்ட் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அந்த விஷுவல்ஸ்லாம் தெரியும். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபுளாக தான் இருக்கும். சில பேருக்கு இந்த மூவி, நிறைய பேருக்கு இந்த மூவி ஒர்க் அவுட்டாக இருக்காது. நீங்கள் ஒரு சினிமா லவ்வர், ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் படமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், ஸ்டோரி தான் முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போய் படத்தை கண்டிப்பாக தாராளமாக படத்தில் போய் பாருங்கள். அண்ட் படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் எல்லோரும் ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். சந்தோஷமாக இருங்க அண்ட் பி ஹாப்பி. அண்ட் February 14 ஏதோ வேலண்டைன்ஸ் டே லவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லவ் வந்து செல்ஃப் லவ். உங்களை நீங்கள் செல்ஃபாக லவ் பண்ணுங்கள், செல்ஃப் கேர் பண்ணுங்கள். அதை தாண்டி பெரிய லவ் இல்லை நினைக்கிறேன். அண்ட் நம்மளை லவ் பண்ணுற நிறைய பர்சன் நம்ம வீட்டில் இருப்பாங்க, அம்மா அப்பா அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் சில பேருக்கு ஒய்ஃப் அண்ட் லவ், உண்மையான லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்கள லவ் பண்ணுங்கள். உலகத்தில் எல்லாரையும் நேசிங்க. பட் அஜித் சார் ஃபேன்ஸ் நீங்கள் போய் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் அஜித் சார் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்காதிங்க, யாரையும் இருக்காதிங்கன்னு நான் சொல்கிறேன். ஸ்ப்ரெட் லவ். அண்ட் அதே மாதிரி தான் நான் விஜய் ஃபேனாக நான் சொல்கிறேன். எனக்கு அஜித் சார் பர்ஃபார்மராக அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அஜித் சார் படம் வலிமையாக இருக்கட்டும், விவேகமாக இருக்கட்டும், எனக்குலாம் அது ஒத்தே வரல. பட் இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு அஜித் சார் பர்ஃபார்மராக பார்ப்பீங்க, ஒரு சினிமாவில் வர நீங்கள் பர்ஃபார்மராக கண்டிப்பாக லவ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளை வந்து கேர் பண்ணுறவங்க நம்ம கேர் பண்ணுங்கள். அண்ட் சந்தோஷமாக இருங்க, எப்போவும் ஸ்மைலோட இருங்க. அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர், பை. அண்ட் மறக்காம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம சேனலுக்கு ஆகும். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களோட படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பை.